உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நாங்க யார்கிட்ட பேசணுமா உங்ககிட்ட பேசிக்கிறோம். ஏங்க வாங்க. மா, நீ பேசுறது எல்லாமே சரிதாமா. ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. எல்லாமே கை மீறி போயிடுச்சு. தயவு செஞ்சு உன்னோட மனசுல இருக்கிற எண்ணத்தை அடியோட மறந்துட்டு நீங்க இருந்து கிளம்புமா. கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக பூஜா கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? டேய், இன்னும் என்னடா சொல்லணும்? பூஜா இப்ப மனசு குழம்பி போயிருக்கா. நீ மேலும் மேலும் அவளை குழப்புற மாதிரி நீ நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை. எது நடக்கும் எது நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாமளே விலகி நடக்கிறது தான் நல்லது. அதுதான் குடும்பத்துக்கும் நல்லது. ஷோ, நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்னும் ஈஸியான விஷயம் இல்லடா. அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இங்க எதுவுமே இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்புற வழிய பாருங்க. என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்க? நல்ல காரியம் நடக்க எல்லா சந்தர்ப்பமும் நல்ல சந்தர்ப்பம் தாம்மா. நீ இப்படி யோசிக்கிற பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியுமா. ஆனா உன் சூழல் தான் அப்படி பேச வைக்குது. இருந்தாலும் இவங்க 2 பேர் மனசையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஐயோ அப்பா, நான் யோசிக்காம எதுவும் பேசல. இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கான இடம் இது இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உள்ளதான் இருக்காங்க. இந்த நேரத்துல தாம்பள தட்டோட வந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்கப்பா. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. நான் மலை போல உங்களை தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே இப்ப எங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கீங்க. இதை விட்டா எனக்கு வேற எப்பவுமே வழி கிடையாது. இப்ப பேசுறதா ஒரே முடிவு. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசுடா. மெதுவா பேசி எனக்கு பிரயோஜனம்? எனக்கு பூஜாவோட முடிவு தான் முக்கியம். அவ மனசுல நான் இருக்கேன். எனக்கு அது போதும். என்ன இவங்க தட்டை தூக்கிட்டு இங்க வந்திருக்காங்க? என்னவா இருக்கும்? வினோத், என்ன மலை போல நம்புனேன்னு சொன்னியே. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லல? ஊர் அறிய நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து இப்ப சொல்ற. இதுன்னு விளையாட்டு விஷயம் நினைச்சுக்கிட்டியா? இது 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது. நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னு போறது எவ்வளவு பெரிய அவமானம்னு உனக்கு தெரியுமா? உன்னோட சுயநலத்துக்காக 2 குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு நீ நினைக்கிறல? செல்வி, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ண இன்னொருத்தன் தாலி கட்ட கழுத்தை நீட்ட சொல்றது பெரிய தப்பு. பெரியவங்க கிட்ட பேசி முடிவெடுக்க தான் வந்திருக்கோம். நீ மனசு வச்சா இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். இது 2 பேரோட எதிர்காலம். இன்னைக்கு கௌரவம் மானம் மரியாதைன்னு நினைச்சா அவங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? ஆமாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நான் வேணா பேசுறேன். பொறுமையா உட்காந்து பேசினா அவங்க கூட புரிஞ்சுப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ வா. அப்பா, இதெல்லாம் கேக்குறதுக்கும் சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறையில இது எதுவுமே சாத்தியமே இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? முயற்சி பண்ணா எல்லாம் நடக்கும். என்னங்க, நீங்க வாங்க. வினோத், நீ வா. ஆமாமா, நில்லுமா. எங்க போற? எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? என்ன இவ? பூஜாவும் வினோத்தும் விரும்புற விஷயம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. யாரும் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. விஷயம் தெரிஞ்சு உடஞ்சு போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நீயும் போய் பிரச்சனை பண்ணனா அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. பாத்தீங்களா, நான் சொல்லல? தெரிஞ்சே பூஜாவை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க பாக்குறாங்க. என்ன குடும்பமோ இவங்கலாம். இத பாரு வினோத், நீ பேசுறது ரொம்ப தப்பு. இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி உன்னை பாத்துக்கிட்டவங்க இவங்க. நீ என் தம்பின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குனாங்க. பூஜாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொன்னா யாருதான் என்னன்னு நினைப்பாங்க? ஏ செல்வி, உன்னை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நான் அவ்வளவு சுலபமா விட்டுற மாட்டேன். பாக்குறேன். இங்க பாரு, நடந்து போச்சு. இப்ப அதுக்கு என்னதான் வழி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்றேன். இப்பவே எல்லாரும் பேசி முடிவெடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஐயோ அப்பா, இப்ப எதுவுமே பேச முடியாதுப்பா. வீட்டுல இருக்கிறவங்களோட மனநிலை இப்போ சரியில்லை. இப்ப நீங்க என்ன பேசினாலும் பிரச்சனை தான் வரும். தீர்வு ஒண்ணும் கிடைக்காது. கௌதமோட குடும்பத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாமா? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். இப்போ கிளம்புங்களே. முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இதுக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இப்ப இல்ல, எப்பவும் உங்க குடும்பத்துல இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும்
பூஜா கிட்ட நானே பேசிக்கிறேன். இத பாரு வினோத், நீ உண்மையாவே பூஜாவை விரும்பினா அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமும் நல்லா இருக்கணும்னு யோசிப்ப. இப்ப நீ உள்ள போய் பொண்ணு கேட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் பூஜா உனக்கு நிச்சயமா கிடைக்க மாட்டா.